ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு விஷுவல் ட்ரீட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம கேபேஜ் மஞ்சூரியன் ரெசிபிங்க, அதோட செய்முறையை தான் பார்க்க போகிறோம். இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வந்ததுங்க. நான் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது. நான் அதை தாங்க இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து ஒரு பெரிய கேபேஜ் இருக்குங்களா, 1/2 kg கேபேஜ், அதில் அந்த அடிபாகம் இருக்குது இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு 250 கிராம் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேங்க. அதுக்கப்புறம் ஒரு கேரட் 50 கிராம் வெயிட்டில் அதையும் ஒன்று துருவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதே எடைக்கு ஊட்டி பீன்ஸுங்க ஒரு 50 கிராம் அளவு, அதையும் பொடியாக நறுக்கி அது கூட சேர்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த காய்கறிக்கு தேவையான உப்பு சேர்க்குறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து முக்கால் கூட சேர்த்துக்கலாங்க, காரத்தை பொறுத்தது. கார்ன்ஃப்ளவர் வந்து 2 டேபிள் ஸ்பூன். அதுக்கப்புறம் அரிசி மாவு அது ஒரு 2 டேபிள் ஸ்பூன். அது போட்டு கொஞ்சம் அப்படியே பரவலாக அந்த மாவு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி, இந்த காய்கறி மேலேங்க அது படுற மாதிரி ஃபஸ்ட்டு நல்லா நம்ம கிளறி விட்டுக்கணும். அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக அழுத்தம் கொடுத்து பிசையணுங்க. அது வந்து பத்தலைன்னா அதுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் மாவு போட்டுக்கலாம். அது நம்ம காய்கறியில் இருக்கிற நீர்த்தன்மையை பொறுத்ததுங்க. நான் இன்னும் கொஞ்சம் இப்போ மாவு சேர்க்குறேன், கார்ன்ஃப்ளவரு. அது போட்டு கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து பிசைஞ்சு இப்படி பிடிக்கும்போது நம்ம கொழுக்கட்டை பிடிக்கிற மாதிரி பிடிக்க வரணுங்க. அந்த அளவுக்கு நம்ம வந்து மாவு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அது உப்பு காரமும் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணுங்க. ரெண்டாவது நம்ம மாவு போட்டோம்னா இப்போ பாருங்கள் அது கொஞ்சம் நல்லா பிடிக்க வருது. இது வந்து பிடிக்க ஆரம்பிக்கும் போதே நான் எண்ணெயும் காய வச்சுட்டேங்க. அடுப்பில் காய வச்சுட்டு இது அப்படியே எண்ணெய் காயறதுக்குள்ள ஒன்று ஒன்றா பிடிச்சி வச்சுக்கலான்னு உருண்டை பிடிச்சி வைக்கிறேன். இது வந்து கூட அந்த காய்கறியும் கொஞ்சம் சேர்த்துருக்காங்க. அது சும்மா டேஸ்ட்டு, எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தான். இப்போ வந்து இந்த எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சுங்க. அது வந்து அந்த உருட்டி வச்ச உருண்டையை வந்து நல்லா சேர்த்துக்கிறேன். தீ வந்து கொஞ்சம் திட்டமாக வச்சுக்கலாங்க, ரொம்ப புகையை காய வேண்டாம் எண்ணெய், அப்போ தான் உள்ளேயும் நல்லா வேகும். அப்புறம் அந்த மாவு போட்டு பிசைஞ்சு அட்ஜஸ்ட் பண்ணலான்னு சொன்னேன் இல்லைங்களா, அந்த டைமில் பார்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க சேர்க்கணும். நிறைய சேர்த்துட்டோம்னா அது உள்ளே வந்து ஒரு மாதிரி முழுக்கணும், இந்த களி மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி ஆகிட்டு டேஸ்ட்டையும் குறைச்சிருங்க, நல்லா இருக்காது. இது வந்து அந்த மாவு போட்டு பிசையும் போது காய்கறி ரேஷியோ அதிகமாக இருக்கணுங்க. மாவு சும்மா ஒரு பைண்டிங்காக தான் யூஸ் பண்ணணும். அது பிசையும் போது கொஞ்சம் பார்த்து நீங்கள் பிசைஞ்சிக்கணும். பாருங்கள் நல்லா அந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வந்துடுச்சுங்க. இதே மாதிரி நான் இன்னொரு பேட்ச் இருந்தது, செகண்ட் தேர்ட் பேட்சும் நான் போட்டு எடுத்துக்கிறேங்க. பாருங்கள் நல்லா நிதானமாக வெந்துடுச்சு. கலர் பாருங்கள் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக. இது முடிச்சாச்சுங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம அந்த மஞ்சூரியன் செய்கிறதுக்கு வந்து ஒரு ஸ்லரி செய்யணுங்க. அதோட அளவுகள் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். இதை வந்து கலந்து வச்சிட்டோம்னா டக்குன்னு நம்ம அதை தாளிச்சிக்கலாங்க. இது சோயா சாஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் போடுறாங்க. இது வந்து ஓக்ஷயர் சாஸ் அதுவும் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது ஆயிஸ்டர் சாஸுங்க, இது ஒரு டீஸ்பூன் போதும். அதுக்கப்புறம் இது வந்து ரெட் சில்லி சாஸுங்க ஒரு டீஸ்பூன். க்ரீன் சில்லி சாஸு அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது வந்து டொமேட்டோ கெட்சப்புங்க, கெட்சப் இல்லைன்னா சாஸ், டொமேட்டோ சாஸ் இருந்தாலும் பரவாயில்ல, அதுவும் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அது கூட அப்புறமா கொஞ்சமாக நான் பெப்பர் பவுட்ரு சேர்க்குறேன், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இது பாருங்கள் இதாங்க ஸ்லரி. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து மஞ்சூரியன் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்குங்க. இது வந்து நல்லா காய வச்சுருக்காங்க, அந்த வானல் ஹை ஹீட்டில் இருக்கணும். இது வந்து பூண்டு வந்து ஒரு டீஸ்பூன் பூண்டும் ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து இஞ்சிங்க பொடியாக நறுக்கினது. அதுக்கப்புறம் காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாங்க, நான் வந்து ஒரு சின்ன சைஸ் பச்சை மிளகா 2 அதையும் பொடியாக நறுக்கி இது நல்லா வதக்குறேங்க. அது ஹை ஃப்ளேமில் வச்சு இது நல்லா வதக்கினா தாங்க அந்த அரோமா நல்லா கிடைக்கும் நம்மளுக்கு. இது முக்கியமான டேஸ்ட்டு இதாங்க அந்த மஞ்சூரியனுக்கு. இப்போ பாருங்கள் நல்லா சுருங்கிடுச்சு. அதில் வந்து குடமிளகா ஒரு 1/2 கப் அளவு பொடியாக நறுக்கி வச்சுருந்தேங்க, அதையும் சேர்த்துக்கிறேன். அது அந்த ஹீட் வந்து அதே அளவே இருக்கலாம், அப்போ தான் இது நல்லா பொரிஞ்சு இதுலேருந்து வாசனை வரும். அப்புறம் வந்து வெங்காயங்க ஒரு 1/2 வெங்காயம், அதையும் நல்லா பொடியாக நறுக்கி வச்சுருந்தேன். பெரிய வெங்காயமே போடலாம் இதுக்கு. 1/2 வெங்காயங்க, அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இப்போயும் ஹை ஃப்ளேமில் இருக்கட்டுங்க, அது செஞ்சு முடிக்கிற வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் இருக்கணும். இப்போ ஸ்லரி கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதையும் சேர்த்துட்டேங்க. சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த டைம் நம்ம உப்பு வேணால் பார்த்துக்கலாங்க, சாஸில் உப்பு இருக்கும், நான் தனியாக போடலை. இது வந்து ஆனியன் ஃப்ளேக்ஸுங்க, அதுக்கப்புறம் சில்லி ஃப்ளேக்ஸ் கொஞ்சம் சேர்க்குறேங்க. அதுக்கப்புறம் கார்லிக் பவுடர் அதுவும் கொஞ்சோண்டு போடுறேங்க, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு. இதெல்லாம் சும்மா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டுக்காக தாங்க. இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்கள் இப்போ கொஞ்சம் திக்காயிடுச்சு பாருங்கள். அப்படியே உப்பையும் கொஞ்சம் பார்த்துக்கலாங்க, நம்ம உப்பு புளிப்பு காரம் எல்லாம் இருக்குதான்னு பார்த்துக்கலாம். அப்புறம் இந்த பால்ஸ் நம்ம பொரித்து வச்சுருந்தாங்களா அதையும் சேர்த்துக்கிறேங்க.
அப்படி உங்களுக்கு புளிப்பு டேஸ்ட் வேணும், லைட்டாக கொஞ்சம் புளிப்பு தெரியணுனாக்கா ஒரு 1/4 டீஸ்பூனாலும் நீங்கள் வினிகர் வேணால் சேர்த்துக்கலாங்க. ஆனால் புளிப்பு இதிலே இருக்குது, அதனால் நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கலான்றதுக்காக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், இது ரொம்ப அருமையாக வந்ததுங்க. அன்றைக்கி அந்த ரெசிபி ரொம்ப சூப்பராக இருந்தது. நான் பிளேட்டில் வந்து சர்வ் பண்ணிடுறேங்க. அந்த டெக்ஸ்டரும் நல்லா சாஃப்டாக இருந்ததுங்க. அந்த உருண்டை ரொம்ப நல்லா வந்தது. ஆக்சுவலாக அது வந்து பொரிச்சு அப்பயே பாதி காலி ஆகிடுச்சுங்க. மீதி பாதி இருந்தது தான் நான் இந்த மாதிரி சாஸில் போட்டேன். அது பாருங்கள், இதை கட் பண்ணி எடுக்கிறேன். எவ்வளோ சாஃப்டாக வருது பாருங்கள். அது உள்ளே எப்படி தெரியுது பாருங்கள், நல்லா சாஃப்டாக தெரியுது. நீங்கள் அவசியம் மிஸ் பண்ணாமல் இந்த ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ. ஹாப்பி குக்கிங்.